ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் பிஎம்ஆர் ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். 2 அர்க்லிக் பெயிண்ட்டு, ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலரில் எடுத்திருக்கேன். இது மிக்சிங் ஸ்பூனு, பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது பிளேட்டு, 1 ஸ்ட்ரோக் ரெடி பண்ணேன். பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஒர்க் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்எம் பேப்பர், அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்ததுமே ப்ரஷ்ஷை ஸ்ட்ரைட்டாக பெயிண்ட் உள்ள விடாதீங்க. இப்படி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் ப்ரஷ்ஷு நம்ம பெயிண்ட் பண்ணுற பொசிஷனுக்கு நல்லா வளைஞ்சி கொடுக்கும். இப்போ மிக்சிங் ஸ்பூன் யூஸ் பண்ணி பெயிண்ட் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸ்பூனை வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் அடுத்த கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஒரு எட்ஜில் லைட் கலர் பெயிண்ட்டும் இன்னொரு எட்ஜில் டார்க் கலர் பெயிண்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெயிண்ட்டும் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நடுவில் கேப்பே இல்லை. ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் 2 எட்ஜிலையும் ஃபில் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை பிளேட்லேயே லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இதை ஒரு சைடாகவே லைன் போடக்கூடாது. மேலேருந்து ஒரு வாட்டி, கீழேருந்து ஒரு வாட்டி, அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். இப்போ நம்ம எடுத்தது ப்ளூ கலர், ஒயிட் கலர். இப்போ இந்த 1 ஸ்ட்ரோக் பண்ணும்போது இடையில 2 கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். இப்போ ப்ரஷ்ஷை 90 டிகிரியில் வச்சு கர்வ் மாதிரி வளைச்சி லைன் போடலாம். திரும்பவும் நான் அதே மாதிரி லைன் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கலர்ஸ் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டு ட்ரை ஆகும்போது இந்த 2 கலர் எடுத்து வச்சுக்கோலாம் பிளேட்டில், அதில் டிப் பண்ணிவிட்டு 1 ஸ்ட்ரோக்கில் லைன் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பெயிண்டிங் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நமக்கு 3 கலர்ஸ் கிடைக்கும். இப்போ சி டைப்பில் லைன் போடலாம். ப்ரஷ் அதே 90 டிகிரியில் வச்சு சி டைப்பில் போடுறேன். இப்போ பெரிய சைஸ்லேருந்து அப்படியே சின்ன சைஸ் வர வரைக்கும் சி போடுறேன். இப்போ அகைன் அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து சி போடுறேன். ஏன் சி இத்தனை வாட்டி போட சொல்கிறேன்னா, பின்னாடி நம்ம பண்ண போகிற ஃப்ளவர்ஸுங்களுக்கெலாம் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரஷ்ஷை 90 டிகிரியில் வச்சு அதை நல்லா அப்படியே வளைச்சி திரும்பி 90 டிகிரியில் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதில் 3 கலர்ஸ் தெரியுதுல, இதுதான் 1 ஸ்ட்ரோக். 1 ஸ்ட்ரோக் அப்படின்றது 2 கலர் யூஸ் பண்ணி அதை 3 கலராக பெயிண்ட் பண்ணுறது தான் 1 ஸ்ட்ரோக். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 90 டிகிரியிலேருந்து வளைச்சி அப்படியே எட்ஜஸில் 90 டிகிரியில் முடிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிருக்கு. இது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான லீஃப். 90 டிகிரியை இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ப்ரஷ்ஷை வளைச்சி திரும்பி 90 டிகிரிலே எட்ஜஸ் வர மாதிரி முடிக்கிறோம். நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது இந்த லீஃப் இடையில கொடுத்தோன்னா நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். இப்போ இந்த லீஃபை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 ட்ராப் பண்ணுறதுக்கு வி ஷேப்பில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷை இந்த வி ஷேப்பில் 90 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா புஷ் பண்ணி வளைச்சி அதே 90 டிகிரியில் வி ஷேப்பில் முடிச்சிடுறோம். இப்போ இந்த 1 ட்ராப் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் அந்த 3 கலர்ஸ் என்ன ஒரு லுக்கு கொடுக்குது பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண ஒயிட், ப்ளூ, அப்புறம் ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன ஒரு கலர். இந்த 3 கலரும் நம்ம ஃப்ளவரை நல்ல ஒரு ஹைலைட்ஸில் காட்டும். இப்போ கீழ் சைடுக்கு அந்த ஒயிட் கலரை மேல் சைடு பார்த்தா மாதிரி ஒரு ட்ராப்ஸ் பெயிண்ட் பண்ணுறேன்.
சேம் அதே கலர் பெயிண்ட் தான், ஆனால் அது மேலே கீழேன்னு மாற்றும் போது அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ண பெட்டல்ஸ் ஒரு லுக்கும், இப்போ பண்ண பெட்டல்ஸ் வேறு மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்குது பாருங்கள். இப்போ மேல் சைடுக்காக பண்ணதை அப்படியே அந்த ட்ராப்ஸை கீழ் சைடுக்காக பார்த்தா மாதிரி பண்ண போகிறோம். மேலே அந்த வி ஷேப் பார்த்தா மாதிரியே ப்ரெஷ்ஷை 90 டிகிரியில் எடுத்து ப்ரெஷ்ஷை வளைச்சி அப்படியே 90 டிகிரியில் முடிக்கிறோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா அடுத்து நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 3 பெட்டல்ஸ் மட்டும் இருக்க ஒரு சின்ன ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு ட்ராப்ஸ் போட்டு அதை டச் பண்ண மாதிரியே அடுத்த ட்ராப்ஸ் போட்டு வரேன். ஆனால் எல்லா ட்ராப்ஸோட சென்டர் பாயிண்ட் சேமாக தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். இப்போ 3 பெட்டல்ஸ் இருக்க இந்த ஃப்ளவர் பார்த்திங்களா என்ன ஒரு லுக் கொடுக்குதுன்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ராப்ஸ் போட்டு அதை டச் பண்ணி அடுத்த ட்ராப்ஸ், அதை டச் பண்ணி அடுத்த ட்ராப்ஸ், அப்படியே லைனாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆனால் அது சென்டர் பாயிண்ட் மட்டும் சேம். பெயிண்ட்டை மட்டும் ப்ரஷில் நல்லா லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா என்ன ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். இது நம்மளோட ப்ளவுஸ், சுடி, லெஹங்காஸ் எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.